Hi dears, welcome back to the channel. Diploma courses rank list வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ரேங்க் லிஸ்ட்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், ரேங்க் லிஸ்ட்டை வச்சு எப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், ஸோ ரேங்க் லிஸ்ட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி வந்து சீட் இருக்கும், ஸோ இதை பத்தி தான் பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய சேனல் இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், மறக்காம ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால பார்க்க முடியும். கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல வந்து ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க், ஸோ அதை பொறுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் அதுலயே நீங்க வந்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ இது நீங்க கரெக்டா நோட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது உங்களுடைய ஓவரால் ரேங்க் வந்து எந்த லிஸ்ட்ல இருக்கீங்க, அண்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அண்ட் உங்களுடைய நேம், அண்ட் கம்யூனிட்டி வைஸா நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க, உங்களோட டோட்டல் மார்க்ஸ், இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து இதுல மிஸ்டேக் இருந்தா வந்து ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸா உங்களோட ரேங்கை பொறுத்தும் ஓவரால் உங்களுடைய ரேங்கை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது, ஸோ கம்யூனிட்டி வைஸா உங்க ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன காலேஜஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன கோர்சஸ் கிடைச்சிருக்கு, உங்க மார்க்குக்கு கவர்மெண்ட் கிடைக்குமா, பிரைவேட் கிடைக்குமா, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பாக்குறதுனால நீங்க என்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வந்து இந்த மார்க் இருந்தா கவர்மெண்ட் கிடைக்குமா இல்ல பிரைவேட் கிடைக்குமா இந்த கன்ஃபியூஸ்ல இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க எப்பவுமே உங்க ரேங்க்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காலேஜஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, நீங்க என்னெல்லாம் செலக்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ அதனால கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருந்தா உங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னு யாருமே வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் எல்லா ரவுண்டுமே அட்டன் பண்ணீங்கன்னா ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் வந்து கவுன்சிலிங்கான அப்டேஷன் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ நீங்க அதுக்கு வந்து முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகி பிளான் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் அண்ட் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்னென்ன பெஸ்டான கோர்சஸ் இருக்கு, எப்படி நீங்க செலக்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இது எல்லாமே நீங்க பிளான் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கவுன்சிலிங் ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கும் வந்து ஈஸியா சீட் கிடைக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட்ல டோட்டலா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். டிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு கட் ஆஃப் ரேஞ்ச் 97.67 எடுத்து எம்பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பிசி கேண்டிடேட் 39.83 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் 2345 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டி ஆப்டர் மெட்ரிக் கோர்சஸ் பொறுத்தளவு எஸ்சி கேட்டகரி 91.43 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எஸ்சி 40 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் 480 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதர் கோர்சஸ் அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ் பொறுத்தளவு 97.25 எடுத்த பிசி கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் லோவஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் 39.75 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டல் 5091 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து சர்வீஸ் கேண்டிடேட் வந்து டோட்டல் 37 வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரேங்க் லிஸ்ட் மட்டும்தான். பட் இதுல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுல வந்து டிஎம்எல்டி பொறுத்துல 2290 மேல வந்து சீட் வேகன்சி இருக்கு. ஸோ இது வந்து 2 இயர் கோர்சஸ். டிஃபார்ம் கோர்சஸ் பொறுத்தளவு 2 இயர் கோர்சஸ் 240 சீட்ஸ் இருக்கு. டிப்ளமோ ரேடியோ டைனோஸ் டெக்னாலஜி பொறுத்தளவு 255 சீட்ஸ் இருக்கு. அண்ட் டிப்ளமோ இன் ரேடியோ தெரபிஸ் இந்த கோர்சஸ் பொறுத்தளவு 40 மேல சீட் வேகன்சி இருக்கு. அண்ட் டி ஆப்டோமெட்ரி 3 இயர் கோர்சஸ், இந்த கோர்சஸ்க்கு வந்து 165 சீட்ஸ் இருக்கு. அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு 1500 சீட் இருக்கு. ஸோ டோட்டல் 4434. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து சீட் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால 4000 சீட்ஸ் தான் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செலக்டட் லிஸ்ட்ல வந்து எத்தனை பேர் வேணா இருக்கலாம். பட் வந்து செலக்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து செலக்ட் பண்றாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்து இல்லைன்னா ஸோ முடிஞ்ச அளவு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருப்பீங்க பிடிஎஃப், அதுல வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டா இருக்கான்னு. ஸோ இருந்து உங்களுடைய நேம் வரலன்னா செலக்ஷன் கமிட்டியோட நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்து மிஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து அடுத்து வந்து ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் பேராமெடிக்கல் வரக்கூடிய பிஎஸ்சி கோர்சஸ்க்கான செகண்ட் ரவுண்டுக்கான ஷெடியூல் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா
கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இது கூட தொடர்ந்து பேராமெடிக்கல் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்ல வரக்கூடிய பெஸ்ட் கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ்ல வரக்கூடிய பெஸ்ட் கோர்சஸ், ஸோ இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.